ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுவோமா? தமிழ்நாட்டில் சாதிய கொலைகள் அதிகரிச்சே வருது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் வாடகை வீட்டில் வசிக்கும் ஏழுமலை வாசன் என்பவர் அவர் வீட்டுக்கு அருகாமையில் வாடகை வீட்டில் வசிக்கும் மற்றொரு நபர் வீடு பூந்து, அதுவும் பொங்கல் அன்னைக்கு வீடு பூந்து வெட்டி கொள்றாங்க. எதனால? முழுக்க முழுக்க சாதி. ஏழுமலை வாசனின் மனைவி என்ன சொல்றாங்கன்னா, பக்கத்து வீட்டில் வாடகைக்கு வசிக்கிறவங்க எங்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவாங்க, அதுவும் சாதியை வச்சு சண்டை போடுவாங்க. அவங்க நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க, நாங்க அருந்திய சமூகத்தை சேர்ந்தவங்க. அதனால எங்களை சாதி பேர் சொல்லி 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 எங்கிட்ட அடிக்கடி சண்டை போடுவாங்க அப்படின்ட்டு காவல்துறையில புகார் அளிச்சிருக்காங்க. அதாவது முழுக்க முழுக்க சாதிங்க. இதுக்கு முழுக்க முழுக்க யாரு காரணம்னா, தமிழ்நாட்டில் சாதி அமைப்பை வச்சு பிழைப்பு நடத்தும் பிழைப்புவாதிகள் முழுக்க முழுக்க காரணமா இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 1000க்கும் மேற்பட்ட சாதி அமைப்புகள் கட்சிகள் இருக்கு, எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ஆனா 1000க்கு மேல இருந்தாலுமே அதில் உள்ள ஒரு சில சாதி அமைப்புகள் கட்சிகள் மட்டும்தான் சமூக நீதி, சமத்துவம், சம உரிமை பத்தி பேசுறாங்க. ஆனா மத்த சாதி அமைப்புகள் கட்சிகள் என்ன பண்றாங்கன்னா, முழுக்க முழுக்க சாதி சண்டையை மூட்டி விடுறது மாதிரியும், தமிழ் சமூகம் ஒற்றுமையா இருக்கக்கூடாது, தமிழ் சாதிகள் ஒற்றுமையா இருக்கக்கூடாது, தமிழ் சாதிகள் எப்பவுமே சண்டை போட்டுதான் இருக்கணும், அதை வச்சு நம்ம பிழைப்பு நடத்தணும் அப்படின்ட்டு ஒரு சில சாதி வெறி பிடிச்ச மிருகங்கள் முழுக்க முழுக்க சாதி வெறி தூண்டுற மாதிரி பேசுறது, சாதி வெறியை தூண்டிட்டு வராங்க. முழுக்க முழுக்க இளைய சமுதாய மத்தியில இப்போ உள்ள அரசியல் தலைவர் சாதி வெறி தூண்டிட்டு வராங்க. இதை தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க தடுக்க மாட்டேங்குது. அதிமுகவும் சரி, திமுகவும் சரி, பாஜக சரி, இவங்க முழுக்க முழுக்க சாதி அமைப்போட தான் கூட்டணி வச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் சாதி அமைப்போட கூட்டணி வச்சுட்டு அவங்களுக்கு காசு கொடுத்து நீ சாதி சண்டையை மூட்டி விடு, தமிழ்நாட்டில் தமிழர் ஒற்றுமையா கூடாது, தமிழ்நாட்டில் தமிழர் பிரிவினையா தான் இருக்கணும் அப்படின்ட்டு அவங்களுக்கு காசை கொடுத்து முழுக்க முழுக்க பட்டியல் முழுக்க சாதி வெறியை தூண்டுறாங்க. அது மட்டும் இல்லாம அரசியல்வாதிகள் எப்படி இருக்கான்னு பார்த்தோம்னா, அரசு உயர் அதிகாரிகளும் முழுக்க முழுக்க சாதி வெறியோட செயல்படுறாங்க. அரசு அதிகாரிகள் மக்கள் பணம் தான், வரி பணத்துல சம்பளம் வாங்குறாங்க. என்னதான் மக்கள் பணத்துல சம்பளம் வாங்கினாலுமே முழுக்க முழுக்க சாதி வெறியெல்லாம் ஊறி போய் கிடக்குறாங்க. தமிழ்நாட்டு தமிழர்களா இருக்கட்டும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஈரான்ல ஒரு பிரச்சனை வருது, உக்ரைன்ல ஒரு பிரச்சனை வருது, பாலஸ்தீனத்துல ஒரு பிரச்சனை வருது, தமிழீழத்துல ஒரு பிரச்சனை வருது, அங்கெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா முதலாள கொலை கொடுப்பாங்க, தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுவாங்க. சொல்ல போனா உக்ரைன்ல பிரச்சனை நடக்கும், அந்த உக்ரைன்ல நடக்க போற நிப்பாட்ட சொல்லி தமிழ்நாட்டில் பிரச்சனை பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தா பாலஸ்தீனத்துல போர் நடக்கும், பாலஸ்தீனத்துல போர் நிறுத்தணும் அப்படின்ட்டு தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுவாங்க. ஏன் தமிழ்நாட்டில் போராட்டம்? அங்க பிரச்சனை நடக்கும், ஆனா தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் போராட்டம் பண்ணா அங்க பிரச்சனை நின்றுமா பார்த்தா நிக்காது. ஆனா தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, சாதியை வச்சு பிரச்சனை இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அந்த பல பிரச்சனைக்காண்டி தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகளா இருக்கட்டும், அமைப்புகளா இருக்கட்டும், எந்த ஒரு போராட்டம் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்ப தமிழ் மக்கள் மத்தியில் எப்படி ஒரு ஒற்றுமை வரும்? தமிழ்நாட்டு ஆட்சி செய்யும் கட்சியில முக்கிய பொறுப்பில் உள்ள தலைவர்கள் அவங்களே சாதி வெறியோடு செயல்படும் போது சாமானியன் எப்படி சாதி வெறி இல்லாம இருப்பான்? இப்ப முழுக்க முழுக்க அரசாங்கம் வரும். தலைவன் சரியா இருந்தோம்னா கண்டிப்பா மக்கள் சரியா இருப்பாங்க. தலைவன் சரி இல்லாதனால மக்கள் சரியில்லாம இருக்கிறாங்க. அப்ப சரியான தலைமை தமிழ்நாட்டுக்கு வேணும். சரியான தலைமை தமிழ்நாட்டுக்கு வேணும்னா மக்கள் ஒரு சரியான தலைமையை தேர்ந்தெடுக்கணும். மக்களுக்காண்டி, உரிமைக்காண்டி யாரு போராடுறாங்களோ அவங்களுக்கு தமிழ்நாட்டு முழுக்க முழுக்க ஆதரவு தெரிவிச்சு அவங்கள தலைமை ஏற்று அவங்கள வெற்றி பெற செஞ்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் சாதி மரம் சார்ந்த பிரச்சனை குறையும், தமிழ்நாட்டின் மக்கள் அனைவரும் ஒற்றுமையா வாழ முடியும்.